வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த டீமானிக் கிங் ஹூ சேசஸ் ஹிஸ் ஒய்ஃப் ஹனிமோட 4வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல பிரின்சஸ் அவங்க ஆளுங்களை கூட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டாருன்னு யாரோ சொல்றாங்க. பிரின்சஸ் உங்களை எங்களுடைய இடத்துக்கு அன்போட வரவேற்கிறோன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா எல்லாரும் கும்பலா உக்காந்துகிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நீ தான் சூலூலுவா? நீ 5 வயசா இருந்தப்போ உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 0 லெவல்ல இருந்துச்சு. என்னை பார்த்து இப்ப எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் ஏன்னா நீ தான். ஆனா இப்போ உன்னை பாக்குறப்ப நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. நீ உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு நீயே சொல்லுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இவனும் என்ன அவன மாதிரியே நடந்துக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருந்திருக்க மாட்டாங்க போல. இவன் கூட என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு யார் அதுக்குள்ளார ஏற்பாடு பண்ணது, அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மிஸ் நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது, அது ரொம்ப தப்புன்னு அவ கத்துறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், யாரு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ ஒரு சரியான பைத்தியக்காரி, அவ அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா. பிரின்சஸ் சூலூலு வந்து என்னுடைய அழகை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறா. அதனால யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு என்னுடைய அழகை குறைக்கிறதுக்கு அவ திட்டம் போட்டு இருக்கா. இந்த மாரி மோசமான பொம்பளை எல்லாம் எப்படிதான் இந்த இடத்துல இருக்கிறாங்களோ, அதுவும் கிரவுன் பிரின்சஸ் நீங்க இருக்கிற நாட்டுல போய் இந்த மாரி ஒத்தி இருக்கா. அவளை ஏதாவது செய்யறதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கியான்னு பிரின்ஸ் கேக்குறாரு. பிரின்ஸ் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, நேத்து ஃபுல்லாவே மிஸ் வந்து ரூமுக்குள்ளாரே தான் இருந்தாங்க, அவங்க வெளியில கூட எங்கேயும் போவே இல்லைன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அது ஒரு பொண்ணான நேரங்கள், நான் ராத்திரி ரொம்ப நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தேன், நீ பொய் சொல்றன்னு அவ கத்துறா. அப்படின்னா நீ தான் என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்புனியா, அதில் நீ தெளிவா இருக்கிறியான்னு ஹீரோயின் கேக்குறா. நீ வாய மூடுடின்னு அவ கத்துறா. நேத்து நைட்டு ஃபுல்லா அவங்க ரொம்ப பிஸியா இருந்தாங்க, கண்ணு சிமெண்ட்றது கூட நேரம் இல்லைன்னு அவன் ஒளிஞ்சுக்கிட்டு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நேத்து நைட்டு வந்தவனை அவ பிடிச்சி அடிச்சிடறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கொல்றதுக்கு வந்திருப்ப, யாரு என்ன சாவடிக்க சொல்லி உன்னை அனுப்புனது, நீ சத்தம் போடலாம்னு நினைச்சேன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உனக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுப்பேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவனுடைய தலையில இருந்து ரத்தமே வந்துடுது. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. மயக்கத்துல இருந்து எழுந்துட்டு என்னடா இது எனக்கு எல்லாமே தலைகீழ தெரியுது, எனக்கு எதனா ஆகிடுச்சான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் முன்னாடி உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ யாரு, என்னையா இந்த மாதிரி கட்டி போட்டு இருக்க, நீ என்ன பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு அவன் கேட்கறான். நீ உன்னுடைய வாயை திறக்கிற வரைக்கும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, உனக்கு பொய்ய கூட சரியா சொல்ல தெரியாது போல இருக்கு, இன்னைக்கு உனக்கு நாள் சரியில்லை போல இருக்கு, நான் கொடுக்க போற டாச்சல்ல உன்னுடைய நிலைமை என்ன ஆக போதோன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவன் பாக்குறான். பார்த்தா அவனுடைய காலு கட்டி போட்டு தொங்க விட்டு இருக்காங்க, கீழே தண்ணி வேற இருக்கு. என்ன நீ இப்ப யாருன்ற உண்மையை சொல்றியா, உன்னை யாரு இந்த இடத்துக்கு அனுப்புனாங்க, எதுக்காக நீ வந்த, அப்புறம் இந்த 2 என்ன, நான் கேட்கிற விஷயத்துக்கெல்லாம் நீ சரியா பதில சொன்னா நான் உன்னை இந்த இடத்துல இருந்து போக விட்டுருவேன், நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னை அனுப்புனவங்களை பத்தி நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு அவனை தண்ணிக்குள்ளார விட்டுறா. நீ ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பவே டக்குன்னு திருப்பி தண்ணி உள்ளார விட்டுறா. திருப்பி தண்ணி உள்ளார விட்டு இழுத்துக்கிட்டு இருக்கா. நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை எதுவும் செய்யாதீங்க, என்னை அனுப்புனது வந்து மிஸ் ஷூ எக்ஷூ, அவங்க ஏன் என்னை இங்க அனுப்புனாங்கன்னா இந்த பில்ஸை உங்களுக்கே தெரியாம உங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக தான் அனுப்புனாங்க. திருப்பி இந்த மாதிரி வேலையை அவ தான் செஞ்சுக்கிட்டு இருக்காளா. ஆனா இங்க இருக்கிற சயின்ஸ் டெக்னாலஜியும் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்ல, இந்த 2 பில்ஸ் மூலியமா ஒருத்தரை கொன்னுட முடியுமான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுல இருக்கிற ஒரு பில்ஸ் மட்டும்தான் இதய துடிப்பை குறைக்கும், அப்ப இன்னொரு பில்ஸ் என்ன பண்ணுன்னு ஹீரோயின் கேட்கறா. இன்னொரு பில்ஸை சாப்பிட்டா வயசானவங்கள மாரி ஆகி அவங்களுடைய மூஞ்சி வேற மாரி மாறிடும் அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு அவனை தண்ணிக்குள்ளார விட்டுறா. அப்ப சரி கண்டிப்பா இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. சுல்லு உனக்கு வாய்க்கு வந்த விஷயத்தெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, அந்த ஆளையும் பில்ஸையும் காட்டு, அப்ப நான் ஒத்துக்கிறேன், அதுக்கப்புறம் மத்த விஷயத்த பத்தி பேசிக்கலாம்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பில்ஸ் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானதெல்லாம் இல்லைன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ கூப்பிடறதுக்கு கேக்குது. உள்ளார வாங்க மேனேஜர்னு அவங்க சொன்ன உடனே எவனும் உள்ளார வரான். நான் உங்ககிட்ட இந்த புக்கை கொடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன், இதை நீங்க படிச்சு பாருங்கன்னு அவன் சொல்லிட்டு கொடுக்கறான். பிரின்ஸ் வாங்கி அதை படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல என்ன போட்டு இருக்குன்னா, சில நாட்கள் முன்னாடி ஒரு லேடி வந்து பாய்சன் நிறைந்த பில்ஸை உருவாக்க சொன்னாங்க, அந்த லேடியும் இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் செய்வன்னு எல்டர் கத்துறாரு. நீங்க இதெல்லாமா நம்புவீங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்றா. அங்க என்ன புலம்பிக்கிட்டு இருக்க, நீ செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்னு அவர் கத்துறாரு. நான் எப்படி அதை ஒத்துக்க முடியும், நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே செய்யலையே அங்கிள். சரி என்ன இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்து இருக்கீங்களான்னு ஹீரோயின் கேக்குறா. இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்காம இருந்திருந்தா
நான் ஏன் விட்னஸா இந்த இடத்துக்கு வந்திருக்க போறேன்னு அவன் சொல்றான். அன்னைக்கு நான் என்னோட முகத்தை காட்டிக்கிட்டு போனேன்னா இல்லைன்னா மூஞ்ச மறைச்சிக்கிட்டு போனேன்னா என் மேல எதனா பர்ஃபியூம் வாசனை வந்துச்சா, என்னுடைய தங்கச்சியை நீ என்ன வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க, சென்டாலெல்லாம் என்ன யூஸ் இருக்கு, ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, சரியா சொன்ன, என்கிட்ட ஒரு சென்ட்டை வாங்குற அளவு கூட காசு இல்ல, அப்புறம் எப்படி உன்னை போட்டு சொல்றதுக்காக நான் ஒருத்தரை காசு கொடுத்து ஆளை அனுப்பியிருப்பேன் நீ சொல்லிட்டு இருக்கன்னு ஹீரோயின் சொல்றா. மேனேஜர் நீங்க எதனா தப்பா சொல்லிட்டு இருக்கீங்களா, சரியான ஆளு இவங்க இல்ல போல, சூலூலு சொல்றதும் ஒரு சரியான விஷயம் தானே, அவகிட்ட தான் காசே இல்லையான்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு உன்னுடைய மூஞ்சி முகரையெல்லாம் நான் உடைக்க போறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவளுடைய மூஞ்சியே மாறிடுது. எல்லாரும் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. கிரவுன் பிரின்ஸும் பார்த்து பயந்துகிட்டு இருக்காரு. என்னை யாரும் பார்க்காதீங்க, எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு, நான் என்ன இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய உடம்பு என்ன இந்த மாதிரி ஆகுதுன்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கா. அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அவன் எது மூலியமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சூ வந்து ரொம்ப கடுப்பா இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்கள வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. நீங்க சூலுலுவை நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க ஆளுங்க எல்லாம் தடியை தூக்கிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. சீக்கிரமா நீங்க எல்லா லாடு கிட்ட மன்னிப்ப கேளுங்க மிஸ்ன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அவருடைய பொண்ணாவே இருந்தாலும் அவர் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்புறாரு. அப்படின்னா சரிண்ணா இவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பின்னாடி போங்க, உங்க எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கிறப்பவே எனக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு அடிக்க வருவீங்க. ஹீரோயின் ஒன்னும் புரியாம அவனே பாத்துக்கிட்டு இருக்கா. யாரும் இவன் மேல கை வைக்க கூடாது, நான் மட்டும் தான் இவன் மேல கை வைக்கணும், ஏன்னா நான் தான் இவள கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் அவன் மேல கை வச்சுக்கிட்டு இருக்கான். ஐனஸ் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, உன்னால இந்த இடத்தை விட்டு நகர முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு என்னவோ ஒரு பவர் வருது. யார் அவன், யார் இது, எல்லாரும் கிரவுன் பிரின்ஸ பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு அவன் சொல்றான். லீஜு நான் உன்னை பார்த்துட்டேன், ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத, வெளியில வாடான்னு பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அவன் டக்குன்னு வெளியில வந்து அவனுடைய கத்தியை யூஸ் பண்ணி பிரின்ஸ் பக்கத்திலே குத்திடுறான். பார்த்தா பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. பார்த்தா கத்தி செவுத்துக்கு அந்த பக்கம் நம்ம சின்ன பையன்கிட்டே போயிடுது. ஐயோ என்னுடைய கண்ணு போச்சே என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு அழுதுகிட்டு இருக்கான். எதுக்காகடா நீ இங்க வந்தன்னு பிரின்ஸ் கேக்குறாரு. நீங்க வரப்ப நான் ஏன்டா இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீ என்னடா மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் உன்னுடைய சோட இந்த இடத்துல இருந்து எட்ரான்னு பிரின்ஸ் சொல்றாரு. யாரு இதுன்னு ஹீரோயின் கேக்குறா. திருப்பி நீங்க மறந்துட்டீங்களா, இதுதான் பிச்சன் பேலஸோடைய மாஸ்டர், இவத்தான் ஆட்டல் யூனியனோடைய சேர்மன், இவத்தான் மாஸ்டர் பிச்சு யாங்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்களான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உங்களை அன்போட வரவேற்கிறோம் பிச்சு மாஸ்டர், நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம், ஆனா சண்டை போடாம இருங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறீங்க, அதனால நான் எந்த ஒரு சண்டையும் போட விரும்பல, நான் உங்ககிட்ட ஒரு தகவல் தான் சொல்றதுக்காக வந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன முக்கியமான விஷயம் அது, நீங்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களேன்னு அவன் சொல்லிட்டு இருக்காரு. டக்குன்னு அவன் திரும்பின உடனே அவருடைய மூக்குல குத்திக்கிட்டு ரத்த வெளியில வந்துடுது. மேனேஜர் நேத்து நடந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல, இதை பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எதையோ வர வைக்கிறான் அந்த இடத்துக்கு. பிச்சு மாஸ்டர் நீங்க சைலண்டா இருக்கவே மாட்டீங்களா, ஏன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க மூக்கம் நுழைக்கிறீங்கன்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, வெளியாளுங்கெல்லாம் ஏன் இதுல மூக்கம் நுழைக்கணும்னு பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ என்னடா திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னை வார்ன் பண்றேன், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எதனா சீன் போட்டுக்கிட்டு இருந்தா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு பிரின்ஸ் சொல்றாரு. என்னடா நீ சொன்ன, நீ பாக்கிறதுக்கு ஷூ எக்ஷு மாதிரியே இருக்கிற, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி தானே உனக்கு இருக்குன்னு அவன் சொல்றான். அப்படின்னா அவன் ஒரு கேவான ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மீஸ் அது எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க என்ன ஈஸியா சொல்றீங்கன்னு அவன் சொல்றான். என்னது அவர் ஒரு கேவான்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சின்ன வயசா இருந்தப்ப அவர் எப்படி இருந்தாரு தெரியுமான்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறப்பவே வாய மூடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. யாரோ சிரிக்கிற சவுண்டு கேட்டு வெயிட் பண்ணி பாருங்க, நான் யாருன்றத உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எங்கடா அதுக்குள்ளார போற, நானும் உன் கூடவே வரேன், என்னை விட்டுட்டு போயிடாத, நானும் உன் கூடவே வரேன்னு பின்னாடியோ ஓடி வந்துகிட்டு இருக்கான். நல்ல வேலை அவர் எப்படியோ இந்த இடத்துல இருந்து போயிட்டாரு மிஸ், உங்களுக்கு நல்ல வேலை ஏதோ பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, அதெல்லாம் கண்டுக்காதன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. எல்டர் பின்னாடி இருந்து வந்து டக்குன்னு கையில பவரை வர வச்சு பழுக்குன்னு ஒன்னு தவடிலே விட்டுறாரு. உன்னாலதான் நம்மளுடைய குடும்பமே இன்னைக்கு பாதிப்படைய போது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கிரவுன் பிரின்ஸை அசிங்கப்படுத்திருப்ப, நம்ம எல்லாரும் ரொம்ப ஆபத்துல இருக்கும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. லார்ட் திருப்பி இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டு இருக்கா. மீஸ் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.